அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம ஆன்லைன் கிளாஸில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ காவல் நிலைய ஆணைகள் 250 முதல் 350 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்ஓ படிக்கிற நமக்கு நிறையா இந்த செக்ஷன் இந்த ஆர்டர் படிக்கணுமா, அந்த ஆர்டர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா சந்தேகங்கள் வரும். எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு காவல் நிலைய ஆணைகளில் என்னென்ன இருக்குது. ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக, காவல் நடைமுறைகள் சம்மந்தமாக பிஎஸ்ஓ, சிஆர்பிசி, ஐஏஏ இந்த மூணுக்கும் தொடர்புடைய பிரிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 17, இயல் 18, இயல் 19, இயல் 20. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 252 தான் இயல் 17 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இயல் 17 பார்த்தோம் அப்படின்னா சம்பளம், படிகள், சில்லறை செலவினங்கள், ரொக்க கணக்குகளை பேணுதல் மற்றும் அதனுடைய அறிவுறுத்தல்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் பே அண்ட் அலோன்சஸ், கண்டிஜென்ஸ் ஃபண்டு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு காவல் நிலையத்தில் பணம் சம்பந்தமான அன்றாட நடைமுறைகள் சம்பந்தமாக தேவைப்படும் செலவினங்கள் சம்பந்தமாக பராமரிக்கப்படும் பதிவேடுகள் மற்றும் புத்தகங்கள் சம்பந்தமாக வருகின்ற காவல் நிலைய ஆணைகள் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நான் நோட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கிப் பண்ணி கொடுத்துருப்பேன். சில தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த இயல் 17 ஒரு பாட்டு பார்த்தோம்னா விடுப்பும் நடைமுறையும் ஓய்வூதியமும். அதில் அந்த விடுப்பு அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது தற்செயல் விடுப்பு, ஈட்டிய விடுப்பு. ஸோ அந்த லீவ் விடுப்பில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு பிடிஎஃப்பும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம பதிவிடுவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓய்வூதியம். ஸோ ஓய்வூதியம் பற்றி, ஸோ ஓய்வு பெறும் பொழுது என்னென்ன அவங்களுக்கு நடைமுறை. அடுத்து பயணப்படியும் ரயில் வாரண்டும். ஸோ இதில் அந்தளவுக்கு பெருசாக முக்கியத்துவம் கிடையாது. பயணப்படியும் ரயில் வாரண்டும் 276 289. ஸோ 276 to 289 இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஸோ 14 ஆர்டர்ஸ் இதில் முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம், என்ன தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ பயணப்படி வழங்குதல், டிஏ வழங்குதலுக்கு அது 276 ஸ்டார்ட் ஆகுது. 276 டிஏ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 290 to 296 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிச்சிங்க, 290 to 296 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபால்டர் ஷீட்டு, ஸ்மால் சர்வீஸ் புக்கு அதெல்லாம் வருது. அவன் நமக்கு தெரியணும் இந்த டிஃபால்டர் ஷீட்டு, ஸ்மால் சர்வீஸ் புக்கெலாம் எங்கே வருது அப்படின்னா 290 296 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பல்வகை அப்படின்னு சொல்லிட்டு 297 ஸோ 309 வரைக்கும் இருக்குது. எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஸோ எனக்கு சுத்தமாக படிக்கிறது டைம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 297 309 வரைக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இந்த வளாகங்களை பராமரித்தல், கட்டடங்கள் வாடகை வசூல் இதுதான் சம்மந்தம் கேட்குறாங்க. அது ஒன்றும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 310 நோட் பண்ணிக்கிங்க. நான் எழுதுறதால நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். 310 இயல் 18 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பகுதி 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பகுதி 3 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத சட்டம், வெடிபொருள் சட்டம். இந்த ஆயுத சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டத்தில் காவல்துறையினருக்கு என்ன அதிகாரங்கள் மற்றும் கடமைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் நல்ல ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இயல் 19 காப்புகள். அடுத்து இயல் 20 வழிகாவலரும் ஏவலரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் முக்கியங்க. நான் எது முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க. ஸோ பார்க்கலாமா, கிளாஸ் பார்க்கலாமா? ஸோ சில விஷயங்கள் டெப்த்தாக சொல்லுவோம், சில விஷயங்கள்
மேலோட்டமாக சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த பார்ட்லேருந்து ஒரே ஒரு கொஷின் வந்திருக்கும், எஸ்கார்ட் சம்மந்தமாக வந்திருக்கும். இன்டர்வியூவில் கேட்குறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு கைதிக்கு எத்தனை போலீஸ் எஸ்கார்ட் போகணும், அதில் எத்தனை தலைமை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள், அதுமாதிரி இந்த ஸ்மால் சர்வீஸ் புக்கு, டிஃபால்ட் ரிசீட்டு, இந்த வார்த்தைகளெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. என்னென்ன பதிவேடுகள் இருக்குது, கேஷ் புக்குன்னு ஒன்று இருக்குது, அடுத்து ரிஜிஸ்டரில் சிஎல் ரிஜிஸ்டர் இருக்குது, இடிஆர் ரிஜிஸ்டர் இருக்குது. சிஎல் ரிஜிஸ்டரில் தான் இடிஆரும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு மேலோட்டமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த 250 350 அப்படிங்கிறது எளிமையாகிடும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ புலனாய்வு சம்மந்தமாக பார்க்க போகிற அந்த பிஎஸ்ஓ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம தனியாக ஸ்பெஷலாகவே பார்ப்போம், திரும்ப திரும்ப பார்ப்போம். இன்னும் அடிஷ்னலாக இதே கிளாஸை வந்து நம்ம ஏடிஎஸ்பி சாரையும் நம்ம எடுக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் சாரும் எடுப்பாங்க, நானும் எடுப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயல் 17 252 ஆர்டர் பிஎஸ்ஓ 250 என்ன சொல்லுது அப்படின்னா சம்பளமும் படிகளும், பே அண்ட் அலவன்சஸ். ஸோ நமக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, கருவூல விதி தொகுப்பு இருக்குது. அதில் அடியிருக்கின்ற விவர அறிவுரைகள் அதன் பொருட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியிடப்படுது. ஸோ இது வந்து கேட்பாங்களாம்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. 253 பாருங்கள், இறந்து போன அலுவலருக்குரிய சம்பளம், பே டியூ டு டிசீஸ்டு ஆஃபீஸர். ஸோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உரிமைதாரர் பாத்தியம் கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க வந்து உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, யார் வந்து அடுத்த உரிமைதாரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடைசி சம்பளம் அவருக்கு எதிராக வித தொகைகள் ஏதேனும் பாக்கி இல்லை என்று கேட்டு அறியப்படும் வகையில் அவருடைய முழு உடுப்பையும் கணக்கையும் என்ன கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ சப்போஸ் அவரோட டியூ அமௌண்ட் ஏதாச்சும் இருக்கும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணணும், அவங்களை இது பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உரிமை கோரிக்கையின் மொத்த தொகை அப்படின்னா இதில் 2500 கொடுத்துருக்காங்க. இதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் வந்து கிளைம் பண்ணுறாங்க எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மா தான் அப்படின்னா அந்த இறப்பின் போது பணியாற்றிய அலுவலகத்தின் தலைவரின் உத்தரவின் பேர் என்ன பண்ணலாம், வழங்கலாம். அந்த அலுவலக தலைவர் இவர் தான் இவருடைய பையன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு உளநிறைவு அடைந்திருக்கணும். இந்த தொகைக்கு மேற்படும் பொழுது என்ன பண்ணணும், பிணை முறிதியின் ஜாமீன்தாரரோடு அப்போ தான் வாங்க முடியும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. முன்பணத்தை அளிக்கலாம். சட்டமுறையான அதிகார ஆவணத்தை என்ன பண்ணணும், தாக்கல் செய்யுமாறு நபருக்கு தெரிவிக்கணும். யாரெல்லாம் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ உரிமைதாரருக்கு பணம் அப்போ தான் கொடுக்கப்படும். ஸோ 253 இறந்த பிறகு இறந்து போன அலுவலருக்குரிய சம்பளம், பே டு டிசீஸ்டு ஆஃபீஸர். அடுத்து பாருங்கள், மிகையாக கொடுத்தவைகளை திரும்ப பெறுதல். சில பேருக்கு வந்தீங்கன்னா சம்பளம் கூடுதலாக போட்டுருவாங்க. ஓகேவா? சம்பளம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடுதலாக போட்டுருவாங்க. அப்போ நமக்கே தெரியும், நம்ம சம்பளத்துக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வரணும் அப்படின்னா அது ரொம்ப டிலே ஆகும். அதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம்பளத்தை பிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக பிடிச்சிருவாங்க. மிகையாக கொடுத்தவைகளை திரும்ப பெறுதல், ரெக்கவரி ஆஃப் ஓவர் பேமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் இது பொறுப்பு. சப்போஸ் அந்த பணத்தை அவங்கள்ட்ட ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னா யார் அந்த பணத்தை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிப்பாங்க, ரெக்கவரி பண்ணிப்பாங்க. ஸோ 255 பணம் பட்டுவரா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து எப்படி பண்ணாங்க, டிராஃப்ட் மூலியமாக. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியம் இல்லை. பாருங்கள், பட்டியல்கள் மேல் மீண்டும் மேற்குறிப்பு தடை, ரீஎன்டர்ஸ்மெண்ட் ஆஃப் பில்ஸ் ப்ரொகியூப்ஷன் 257. செலவின பட்டியல்கள் செலவான முறைகள் அல்ல, அவற்றின் மேல் மேற்குறிப்புகள் செய்யலாகாது. பொதுவாக உள்ள விதிகள் தான் அதெல்லாம். ஸோ இதையும் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமானது, இதை குறிச்சிங்க. இதுதான் கண்டிஜென்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஜென்ட் எக்ஸ்பென்சர் நம்ம காவல் நிலையத்தில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா A4 சீட்டு வாங்குறது, மின்சார கட்டணம், சுத்தம் செய்தல், இது கேட்பாங்க கண்டிப்பாக. கண்டிஜென்ஸ் ஃபண்டு 259. ஓகேவா? அரசு வழக்கறிஞர் சாட்சிகளுக்கு அனுப்புகிற செலவுகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நம்ம எழுதி கொடுக்கணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு தனியாக இருக்குது, கண்டிஜென்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. தொடரா செலவினம் அப்படின்னா
ஒரே செலுத்தற்குரிய பின்னர் ஒப்பிய பொறுப்பு இருத்தலாகாது. சில்லறை செலவினம் தொடர்பான குறிப்பிட்ட இனங்களில் சிறப்பு விதிகள் வரையறுக்கப்பட்டு பின்னிலையில் இருக்குது. ஓகேவா? முன்னெல்லாம் அஞ்சல் விலைகள் வாங்குவாங்க, அது கூட கவர்மெண்ட் காசு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், கேட்பாங்க இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி லஞ்சம் வாங்காமல் யார்கிட்டையும் பணம் வாங்காமல் ஒரு காவல் நிலையத்துடைய அன்றாட செலவினங்களை நம்ம பார்க்குறது எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம சொல்லணும். சில்லறை செலவினங்கள் கண்டிஜென்ஸ் எக்ஸ்பென்சர்னு சொல்லிட்டு பிஎஸ்ஓ 259 சொல்லுது. அது போல நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். அதை நம்ம கிளைம் பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் படிக்கணுமானா படிக்க தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், உட்கோட்ட அலுவலர்களுக்கு நிரந்தர முன்பணங்களும் அவர்கள் பேணி வரும் ரொக்க புத்தகங்களும். ஸோ கேஷ் புக் இது எங்கே அப்படின்னா சப்டிவிஷனில் பர்மனன்ட் அட்வான்ஸ். அப்போ நமக்காக உட்கோட்ட அலுவலர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முன்பணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறது கிடையாது. அதே போல் கேஷ் புக் மெயின்டைன்டு பை சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த கேஸ் புக் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சப்டிவிஷனல் ஆஃபீஸர்லேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சப்டிவிஷன் ஆஃபீஸ்னால் டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸ், டிஎஸ்பி அவர் மெயின்டைன் பண்ணுவார். நம்மளுக்கும் தனி பிஎஸ்ஓ இருக்குது. ஸோ 260 இது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கா பார்த்துங்க. கேஷ் புக்கு மெயின்டைன் பை சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ். உட்கோட்ட அலுவலர்களுக்கு நிரந்தர முன்பணங்களும் பேணி ரொக்க புத்தகங்களும். அது மட்டும் பார்த்தா போதும். இது ஃபுல்லாக எல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? யாருக்கு அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளரின் தலைமையிடத்துக்கு வேறான தலைமையிடங்களை கொண்டிருக்கும் உட்கோட்ட அலுவலருக்கு கண்காணிப்பாளர் தங்களுடைய சொந்த முன்பணங்கள் நிலையான முன்பணங்களை கொடுக்கிறார். எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சாலை மறியல் நடக்குது, சாலை மறியலில் உள்ள நபர்களை நம்ம தான் என்ன பண்ணோம், சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னா இந்த பணத்தில் நம்ம செலவிடலாம். ஓகேவா? ஸோ படிவம் 30 பார்த்தோம் அப்படின்னா இந்த படிவம் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். பேலன்ஸ் ஷீட் பற்று பக்கம் அது எப்படி இருக்கும், அந்த புத்தகம் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா பிஎஸ்ஓ 260 டேரெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது அவங்க பண்ண கணக்கு, அங்கே புத்தகம், இங்கே கணக்கு. 261 பார்த்தோம் அப்படின்னா கணக்கு. சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் கண்டிஜென்ஸ் அக்கௌண்ட் செய்யப்பட்ட மாதத்தின் 5ஆம் தேதிக்குள்ளாக அவருடைய சில்லறை செலவினை கொண்டு என்ன பண்ணோம், காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பணும். மாதத்தின் 5ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும். ஸோ இந்த மாதத்தின் எத்தனாம் தேதி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டிஎஸ்பி காவல் கண்காணிப்பாளர் தான் அனுப்புவார், நமக்கு தெரியும். ஸோ தணிக்கை செய்யப்பட்டு பின்னர் உட்கோட்ட அலுவலரின் நிலையான முன்பண செலவினை ஈடு செய்வதற்காக ஒரு தொகை செலுத்தப்படும். புரியுதா உங்களுக்கு? நிரந்தர முன்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் செலவு செய்யப்பட்ட தொகையை என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் மூலயமா நம்ம தெரிவிக்கணும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அலுவலகத்தில் என்ன பண்ணுவாங்க, பிஎஸ் செக்ஷன் இருக்கும்ல, அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 260 261 ரெண்டுமே பார்த்துங்க. 260 261 262 எல்லாமே என்னத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா கேஷ் புக் பற்றி தான். ஓகேவா? கேஷ் புக். ஸோ அதில் ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்டேஷனில், 2 இது சப்டிவிஷனில். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய காவல் நிலையத்தில் பராமரிக்கின்ற ரொக்க புத்தகம், அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரைகள். கேஷ் புக் இன் போலீஸ் ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வட்டத்தின் தலைமையிடத்தில் காவல் நிலையத்தில் நிலையான முன்பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையங்கள் என்ன பண்ணணும், ரொக்க புத்தகம் அதில் ஒன்று பராமரிக்கணும். நடவடிக்கைகள் யார் பண்ணணும் அப்படின்னா வட்ட காவல் ஆய்வாளர் அதில் பதிவு செய்ய வேண்டும். சர்க்கிள் செஷன் அப்படின்னா யார் பதிவு செய்யணும், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஓகேவா? அரசாங்கம் சார்பாக வைக்கப்படும் அனைத்து பணங்களும் ரொக்கமானாலும் சரி, ரொக்கமாக மாற்றுகளுடைய காசோலைகள், பண உத்தரவுகள், செலுத்துத் தொகை, மாற்று சீட்டுகள் எதாக இருந்தாலும் சரி, இதில் என்ன பண்ணோம், 2 பக்கம் இருக்கும். அதில் பற்று வரவு அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பார்த்துங்க, சப்போஸ் எஸ்ஐ மேண்டில் ஸ்டேஷன் அப்படின்னா எஸ்ஐ எழுதுவார். ஓகேவா? எஸ்ஐ இந்த புத்தகத்தை தானே பராமரித்து வர வேண்டும். அவர் 2 நாளைக்கு மேலே லீவுக்கு போகிறாரு அப்படின்னா ரைட்டர்கிட்ட என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் உதவியாளர் திரும்பி வர இதை ஒத்தி வைத்தல் கூடாது. கேஷ் புக் என்ன பண்ணணும், நிலை எழுத்தர் சரியாக வைத்து வருவதற்கு கருதப்படுவார். வந்தவுடன் அவர்கிட்ட என்ன பண்ணணும், சரிபார்த்து ரொக்கத்தையும் சரிபார்த்து ஒப்படைக்கணும். ஸோ கேஷ் புக் அப்படின்னு பார்த்துங்க,
ஒவ்வொரு நாளும் எண் நேர்வுகளிலும் வாரத்திற்கு ஒரு முறை குறையாமல் சரிபார்க்க வேண்டும். இது கொஸ்டினில் எடுத்திருக்கேன். டேரெக்டாக கொஸ்டினை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஞாபகம் இருந்தால் சரி. கேஷ் புக்கை வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், சரி பார்த்துருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் டெய்லியும் சரி பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு மேலே சரி பார்க்காம விட்டுறக்கூடாது. அதாவது பண்ணுறதே கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான். கேஷ் புக் சம்மந்தமாக காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் கேஷ் புக் சம்மந்தமான நடைமுறைகள் பற்றி கூறுகின்ற காவல் நிலைய ஆணை அப்படின்னு பார்த்தோம்னா PSO 262. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? ஆய்வாளர் பாருங்கள். ஸோ சர்க்கிள் செஷனாக இருக்கிறப்ப ஒரு செஷனில் இன்ஸ்பெக்டர் எழுதுவார். SI செஷன் உள்ளதை மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், சரி பார்க்க வேண்டும். ஓகேவா? இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கேட்க போகிற கேள்விகளே ஒரு 15 கேள்வி தான். PSOலேருந்து பாதி கேள்விகள் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துடும். ஸோ ரெக்கார்ட்ஸ் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக வந்துடும். ஸோ இதில் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான கொஸ்டின் கேட்டே ஆகணும். சில முக்கியமான காவல் துறையினருக்கு தேவையான நடைமுறைகளை கேட்டே ஆகணும். அப்போ இதேமாரி ஆர்டர்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் கேஷ் புக்னு ஒன்று இருக்குது, அது எந்த PSO சொல்லியிருக்கு 262. அதில் SIயோட ரோல் என்ன, இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன, ரைட்டரோட ரோல் என்ன, ரைட்டர் என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்டர் எப்போ செக் பண்ணணும், புரிஞ்சா உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். சொல்லுங்கள் பார்ப்போம். கேஸ் புக் ஸ்டேஷனில் 262, சப்டிவிஷனில் 260, கணக்குகள் பற்றி சொல்கிறது 261. அவ்வளோதான், அது போதும். இப்போ பாருங்கள், காவல் நிலைய அலுவலர்கள் சில்லறை செலவு பட்டியல்களை பராமரித்தல் பற்றிய நடைமுறை. ஸோ கண்டிஜென்ஸ் ஃபண்டு ஸ்டேஷனில் கண்டிஜென்ஸ் பில். ஓகேவா? ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். ஸோ SHO பற்றி சொல்கிற SHO PSO சொல்லுங்கள். PSO சொல்லுதா SHO பற்றி? CRPC என்ன சொல்லுது, யார் SHO அப்படின்னு சொல்லிட்டு? CRPC 2O 2S 2T அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். ரீகால் பண்ணணும், அதான் முக்கியமானது. படிக்கிறது முக்கியம் கிடையாது, திரும்ப திரும்ப படிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படித்தா தான் நமக்கு லா வந்து பழகும். பாருங்கள், ஒவ்வொரு காவல் நிலைய அலுவலரும் மாதத்தின் 20ஆம் தேதி அன்று தனது காவல் நிலைய சில்லறை செலவுக்காக பட்டியல் ஒன்றை படிவம் 31 யாருக்கு அனுப்பணும், காவல் அலுவலகத்துக்கு நேராக அனுப்ப வேண்டும். மாதத்தின் 20ஆம் நாள். புரிஞ்சுங்க? அடுத்தது, அப்பட்டியலில் பின்வரும் மாதத்தில் கொடுக்கப்பட வேண்டிய காவல் நிலைய வாடகை, நிலையத்தை பெருக்கூரின் கூலி, இதெல்லாம் என்ன கண்டிஜென்ஸ் பண்ண என்னென்ன பார்த்துங்க. செலவு சீட்டுகள், சேர்க்க வேண்டிய அரசு பணி அஞ்சல் கட்டணம், ஏறி இறங்கும் இனங்களின் கட்டணம், எதெல்லாம் மாறி இருக்கு அதெல்லாம் அடங்கியிருக்கணும். ஓகேவா? மாவட்ட அலுவலகத்தை தணிக்கை செய்யப்பட்டு என்ன பண்ணணும், காவல்துறை கண்காணிப்பாளர்களால் அங்கீகரிக்கப்படும் பணமானது ஆய்வாளருக்கோ கண்காணிப்பாளர் நன்மை என கருதினால் காவல் நிலைய அலுவலருக்கோ நேராக செலுத்தப்படும். கண்டிஜென்ஸ் ஃபண்ட். அடுத்து பாருங்கள், அரசு பணி அஞ்சல் வில்லைகள், சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் 264. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, வாய்ப்புகள் குறைவு தான், டேரெக்டாக தெரிஞ்சு வச்சிங்க. 264. அடுத்து பாருங்கள், 265லேருந்து விடுப்பு நடைமுறை ஓய்வூதியம் பற்றி PSOவில் வருது. அப்போ இந்த 265 முக்கியமானது. விடுப்பு சம்மந்தமாக PSO எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஞாபகம் இருக்கணும். எதில் ஸ்டார்ட் ஆகுது, 265 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, கேஷ் புக்கு, கண்டிஜென்ஸ் ஃபண்டு, அது சம்மந்தமாக. விடுப்பு எப்படி வழங்கணும், கிராண்ட் ஆஃப் லீவ் ரெகுலேட்டட் பை த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் 265 PSO. அது நிறையா கொடுத்துருப்பாங்க, அது ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். 266 தற்செயல் விடுப்பும் ஈட்டுக்கட்ட விடுப்பும், கேஷுவல் அண்ட் காம்பன்சேஷன் லீவ். இவற்றை நெறிப்படுத்தும் ஆணை பின்வருமாறு. 266 இது போதும். 266 66 66 66 எத்தனை, 12. 12 நாள் என்னது, CL. இந்த 12 நாள் CL பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் சேர்த்து எடுக்கலாமா, 10 days வரைக்கும் சேர்த்து எடுத்துக்கலாமா. 12 நாள் CL என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஈட்டிய விடுப்பு, ஏர்ன்டு லீவ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தற்செயல் விடுப்பு தானே, அது கேஷுவல் லீவ். அடிப்படை விதிகள் எதுவும் கிடையாது. குறுகிய காலங்களுக்கு சிறப்பு சூழ்நிலையில் வராதிருக்கும் பொருட்டு வராமையை இந்த விடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாள்காட்டி ஆடினா ஒரு வருடத்துக்கு 12 நாட்களுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, தற்செயல் விடுப்பு. ஒரு நாள்காட்டி ஆடினா ஒரு வருடத்துக்கு 12 நாட்கள் 12 days
ஸோ இது காமனாக தெரிஞ்சது தான். ஞாயிற்றுக்கிழமைகள் மற்ற ஏற்பளிக்கப்பட்ட விடுமுறையோடு சேர்த்து கொள்ளலாம். இப்போ சிஎல் போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரைடே போகிறாங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே, இதெல்லாம் சாட்டர்டே சண்டே சிஎல்ல வராது. ஓராண்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மொத்த தற்செயல் விடுப்பு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது என்று விஷயமானது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முழு தற்செயல் விடுப்பு என்ன பண்ண முடியாது, அவர் எடுத்துக்கொள்ள உரிமை உள்ளவர் அல்ல. ஒரே நாளில் நான் 12 டேஸ் சிஎல் நான் கண்டினியூஸாக எடுத்து போனால் எடுத்துக்கூடாது. துறை தலைவர்கள் பாருங்கள், துறை தலைவர்கள் அவங்க சிஎல் எடுக்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். தற்செயல் விடுப்பு வழங்கும் அதிகாரம் உள்ள அலுவலர் தற்செயல் விடுப்பு பதிவேடு ஒன்று பராமரிக்க வேண்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட கலெக்டர் அவரிடம் எஸ்பி என்ன பண்ணணும், சிஎல் போகிற விஷயத்தை தெரிவிக்கணும். அப்போ தான் இன்சார்ஜ் வந்து போடுவாங்க. டிஜிபிக்கு என்ன பண்ணணும், தெரிவிக்கணும். புரிஞ்சுச்சா? அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அன்றாட விஷயத்தை வந்து எஸ்பி சார் வந்து கலெக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டெய்லி ரிப்போர்ட் வந்து அனுப்பணும். ஓகேவா? பாருங்கள், ஓய்வூதியத்துக்கு தகுதியற்ற பணியை செய்து வருவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த சிஎல் உண்டு. ஓகேவா? நம்மளோட டாபிக் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். நமக்கு உண்டா இல்லையா, எவ்வளோ நாள். ஒரு அலுவலை ஒப்புக்கொள்ளும் போகும் வழியில் ஒரு பிளேக் நோய் முகாமில் 21 நாட்கள் மேற்படாத கால அளவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கையில் தொற்று நோய் இருக்குது. சில கண்டிஷன்ஸில் சிறப்பு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம், 21 நாள்லேருந்து 30 நாட்கள் வரை என்ன பண்ணலாம், விடுப்பு வழங்கலாம். புரிஞ்சா? ரைட்டு. சம்பளத்துக்கு பாதகம் இல்லாமலே ஒரு பதிலால் வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கும் விஷயங்களே அரசாங்கத்தின் சிறப்பணிமைப்பட்டிருக்க வேண்டும். அரசாங்க பணியாளர் தொற்று நோயால் பிடிக்கப்பட்டிருக்கையில் தமிழ்நாடு விடுப்பு முறையான விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? 30 நாள் குறையாமல் சம்பந்தப்பட்ட சார்நிலை பணியாளர் சம்பளம் இதெல்லாம் தேவையில்லை. தொற்று நோய்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பு. தற்செயல் விடுப்பு வேறு, சிறப்பு தற்செயல் விடுப்பு வேறு. ஸோ இதே போல் பெரியம்மை, சின்னம்மை, பிளேக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கலாம். சப்போஸ் அது அம்மை நோயா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா தற்செயல் விடுப்பு அனுமதிக்கல் ஆகாது. சிறப்பு தற்செயல் விடுப்பு அல்லாத தற்செயல் விடுப்பு அளிப்பதானது செலவினம் ஏற்பட்டுறக்கூடாது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், உண்மையிலே அனுப்புவதனால் பயணப்படி கொடுக்க நேரிடுகிறது. டிஏ கூடுதலாக. ஸோ தகுதிக்கான பருவம் ப்ரொஃபஷனல் எஸ்ஐ அவங்களுக்கு 6 நாள் தற்செயல் விடுப்பு. அவங்க பயிற்சி காலத்தில் அனுமதிக்கப்படும் வழக்கமான தற்செயல் விடுப்புடன் கூடுதலாக அவர்கள் மாவட்டத்தில் பணியில் சேர்வதற்கு முன்னர் அளிக்கப்படும். ஓகேவா? கூடுதல் தற்செயல் விடுப்பு சாதாரண தற்செயல் விடுப்பில் சேராது. அதாவது அவங்க வந்து ட்ரைனிங்லாம் முடித்து வந்து சேர்றப்ப ஒரு 6 டேஸ் கூடுதலாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. பிஎஸ்ஓ சொல்கிறது 6 டேஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடுதல் தற்செயல் விடுப்பு சாதாரண தற்செயல் விடுப்பில் 12 நாளில் சேர்க்கப்படாது. ஓகேவா? போட்டுருக்காங்க பாருங்க. பணியேற்பு இடைக்காலத்துடன் அல்லது நீண்ட விடுமுறையுடன் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சிஎல்ஐ சேர்த்து எடுத்துடக்கூடாது. ஓகேவா? தற்செயல் விடுப்பின் பேரில் வைக்கப்பட்டிருக்கையில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு தானே மேற்கொண்ட நோயில் பாதிக்கப்பட்டிருக்கையில் தொடர்ந்து முறையான விடுப்பு கொடுக்க பெறுவது போன்ற சிறப்பு விஷயங்கள் அத்தகைய சேர்க்கையை அனுமதிக்கலாம். ஸோ பிஎஸ்ஓ நமக்கு நிறையா நல்லது சொல்லுவதற்கு நான் கெட்டன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஈடுகட்டும் விடுப்பு. சட்டப்பூர்வமாக பொது விடுமையானது தண்டனையாக இல்லாமல் அலுவலகத்துக்கு வரும்படி இடிஆர், இஎல் வேற, இடிஆர் வேற. ஓகேவா? ஸோ ஏடிஆர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. கற்றுக்கொள்ளப்படும் அரசு பணியாளர் ஒருவருக்கு வாய்ப்பு நேரும் பொழுது விடுமுறைக்கு பதிலாக வேற நாளை அளிக்க வேண்டும். விடுமுறை அனுசரி. ஸோ ஒரு நாட்காட்டில் மொத்தத்தில் 20 நாட்களுக்கு மேல் எடுத்தல் கூடாது. இதுதான் பாயிண்ட். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை நாட்களுக்கு மேல். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம எம்எல் எடுக்கிறோம் அப்படின்னா எம்எல்ல வந்து இப்போ இஎல்ல கழிச்சிக்கலாம்.
அதே போல் ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். செக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், கிராண்டிங் லீவ், யாருக்கு லீவ் வழங்கணும், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 267 இதுதான் யாருக்கு லீவ் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது. காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தளவாய்கள் அவர் கீழுள்ள அலுவலர்களுக்கும், காவல்துறை துணைத் தலைவர் அவருடைய சரகங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தளவாய்களுக்கும், காவல்துறை இயக்குனர் காவல்துறை துணைத் தலைவர் உதவி தலைவர் ஆகியோருக்கும் தற்செயல் அல்லது ஈடுகட்டும் விடுப்பினை கொடுக்கலாம். இது காமனாக உள்ளது. ஓகேவா? காவல்துறை துணைத் தலைவருக்கும் காவல் துணைத் தலைவர் விடுப்பு அளிப்பது காவல்துறை இயக்குனர் செய்திக்காக என்ன பண்ணணும், தெரிவிக்கணும். கோட்ட அலுவலர்கள் அப்படின்னா யாரு, டிஎஸ்பி, ஏஆர் டிஎஸ்பி, அவங்க தனக்கு கீழே உள்ள இன்ஸ்பெக்டருக்கு என்ன வழங்கலாம், சிறப்பு மற்றும் ஈடுகட்டு விடுப்பு வழங்க அதிகாரம் உடையவர்கள். இருந்தாலும் பிஎஸ்ஓ சொல்கிறது டிஎஸ்பி தான், இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி. ஓகேவா? ஆய்வாளர்கள் எஸ்ஐக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு டிஎஸ்பி கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம விடுப்பு கேட்குறோம், அவங்க விடுப்பு நமக்கு லீவ் வழங்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா நாட்குறிப்பில் குறிப்பிட வேண்டும். நாட்குறிப்பில் இந்த இடத்துல ஜிடி என்ட்ரி போடணும். காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது உட்கொண்ட அலுவலர்களுக்கு உத்தரவு கண்டு அறிக்கை செய்ய வேண்டும். இவங்க மறுக்கிறப்ப அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். விண்ணப்பங்கள் அவற்றின் மேல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவோடு காவல் நிலையங்கள் திருப்பி அனுப்பப்படும். காவல்நிலை அலுவலர் விடுப்பினை பயன்படுத்தி தேதியும் விடுப்பிலிருந்து திரும்பி வந்த தேதியும் குறித்து கொண்டு அவைகளை கடைசியாக கோர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அவசர காலங்களில் உதவி ஆய்வாளர் என்ன பண்ணலாம், ஓபி ஸ்டேஷனில் உள்ள ஹெட் கான்ஸ்டபிளுக்கு விடுப்பு வழங்கலாம். ஓகேவா? போலீஸுக்கு வழங்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளுடன் சட்டப்பூர்வமான விடுமுறைகளை குறிப்பிட்ட வரைகள் குறிப்பிட்டு சேர்த்து கொள்ளவும் அனுமதிக்கலாம். சண்டையோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 267 கிராண்டிங் ஆஃப் லீவ். ஸோ எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி, டிஎஸ்பிக்கு எஸ்பி, எஸ்பிக்கு அப்படி மேலே உள்ளவங்க. புரிஞ்சா உங்களுக்கு? 267 மறந்துடக்கூடாது. கிராண்டிங் ஆஃப் லீவ். 268 ரிஜிஸ்டர், இது ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூவில் கேட்பாங்க, கேஷுவல் ரிஜிஸ்டர் பற்றி குறிப்பிடுகின்ற பிஎஸ்ஓ டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. 268 ரொம்ப முக்கியமானது. இந்த ரிஜிஸ்டர் வரப்போ பார்த்துங்க. ஓகேவா? அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட தற்செயல் விடுப்பு பதிவேட்டினை டிஎஸ்பி வைத்து வர வேண்டும். அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு அலுவலகத்தையும் என்ன பண்ணணும், ஆய்வாளர் பதவிக்கு 15 அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு பதிவேட்டினை ஒவ்வொரு காவல் அலுவலர் என்ன பண்ணணும், உதவி ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். எல்லாருமே அது ஏஆராக இருந்தாலும் சரி, கேம்ப் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கேஷுவல் ரிஜிஸ்டர் இருக்கணும். இதுதான் குறிப்பு, ரொம்ப முக்கியமானது. ஈட்டிய விடுமுறைகளை அளிப்பதும் எதில் தான் பதிவேட்டில் குறிக்கப்படும், ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுங்க, தற்செயல் விடுப்பு பதிவேட்டில் குறிக்கப்படும். அடுத்து பாருங்கள் 269 விடுப்பு அளிப்பும் அதற்கான விண்ணப்பமும், அப்ளிகேஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் லீவ். ஸோ நமக்கு தெரியும், அதுக்கு அப்ளிகேஷன் 267 சொல்லிட்டாங்க. இதை பார்த்துங்க. அடுத்தது 270 விடுப்பு அளிப்பு அடிப்படை விதி 71 காப்புரிமை செயல்படுத்தல் அப்படின்னா அந்த விதியில் சொல்லியிருக்காங்க எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எல் முடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் என்ன பண்ணணும், எஸ்எஸ்ஐ அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் தான் என்ன பண்ணணும், எம்எல் வாங்கணும். எஸ்ஐ அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. உடல்நலம் காரணங்களால் விடுப்பு அளிக்கப்படுற அரசு பணியாளர் கூட உண்மையாக ஒரு மருத்துவ சான்றிதழ் அந்த விடுப்பினை அவர்கள் பெற்றிராவிட்டால் ஒரு மருத்துவர் உடல்நல சான்றிதழை தாக்கல் செய்யும்படி கட்டாயப்படுத்தலாம். அலுவலர் ஒரு விடுப்பிலிருந்து திரும்பி வந்து 3 மாத கால அளவுக்குள்ள மறுசான்றிதழ் அல்லாத விடுப்பு மனு செய்து கொண்டால் காரணங்களை திட்டமாய் சொல்ல வேண்டும். ஓகேவா? பாருங்க, தங்களுக்கு கீழுள்ள பணியாளர்களுக்கு விடுப்பளிக்க அதிகாரமுடைய அலுவலர்கள் மேற்சொன்ன ஆணைகளை கையாளுவதற்கு நேரான பொறுப்புள்ளவர்கள் கருதப்படுவார் என்றும் அவர்களின் கவனமின்மையால் அரசாங்கத்துக்கு ஏற்படும் பண நட்டம் எதையேனும் அவர்களிடமிருந்து வசூலிப்பதற்கு அரசாங்கம் தயங்காது.
இந்த ஒரு பாயிண்ட்னால தான் லீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நம்ம லீவில் போகிறதால யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்பட கிடையாது. சப்போஸ் அவங்க லீவு போனது வந்து தவறாக போயிருக்காங்க அப்படின்னா அந்தமாரி சூழ்நிலையில் யார் கிராண்டிங் ஆஃபீஸரோ அவங்கள்ட்ட வசூல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓய்வு பெற்றலுக்கு முன்னேற்பாடாக விருப்பெடுக்கும் அலுவலர் ஒருவரை அளிக்கப்பட்டதென்று பதிவு செய்யப்பட்டிருந்தால் மேற்கண்ட விடுப்பின் முடிவில் அவர் தெரிந்து கொண்ட விருப்பத்தின் பேரில் அவ்வாறே செய்ய முடியும், அவரை கட்டாயப்படுத்தலாம். ஸோ ஓய்வு பெறுவதுக்கு முன்னாடி விடுப்பெடுக்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்எல்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள் 271 விடுப்பு விண்ணப்பங்கள், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விடுப்பின் பேர் செலுத்துதல், டிபார்ச்சர் ஆன் லீவ், இது ரொம்ப முக்கியமானது. 272 ரொம்ப முக்கியமானது, குறிச்சிங்க. நம்ம லீவில் போகிறோம் அப்படின்னா முகவரி என்ன பண்ணோம், காவல்துறை தலைவருக்கு நிர்வாகம் தெரியப்படுத்த வேண்டும். அப்படியே அடுத்தடுத்த உயர்நிலை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்நிலை காவல் அலுவலர்கள் அப்படின்னா நம்ம லீவ் வாங்குறப்ப என்ன பண்ணோம், நம்ம எந்த அட்ரஸ் எந்த முகவரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுப்போம்ல, அதான் என்னது 272. புரிஞ்சா உங்களுக்கு? விடுப்பில் செல்லும் தலைமை காவலர்களுக்கும் மாறாமல் கடவு சீட்டில் என்ன பண்ணோம் கொடுக்கணும். அவங்க பரிந்துரை செய்யும் மருத்துவ சான்று ஒன்றை பெற்றவருக்கு அனுமதிக்கற்ற அடையாளமாக புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணோம், கடவு சீட்டை ஒன்றை கொடுக்க வேண்டும். இதே போல் ஏஆர் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது 273 ஓய்வூதியம் ஞாபகம் வச்சுங்க. 273 என்னது ஓய்வூதியம். அறுவை சிகிச்சைக்கு மறுப்பு, ரெஃப்யூசல் டு அண்டர்கோ ஆப்ரேஷன். யாராச்சும் குணப்படுத்தக்கூடிய நோய் இருந்துச்சு, அந்த நோயை அவர் அறுவை சிகிச்சை பண்ணிக்கல, அவர் அறுவை சிகிச்சை பண்ணலை அப்படின்னா அவர் திறமை இழக்க நேரிடும் அப்படிங்கிற கட்டத்தில் அவர் தன்னை ஒப்புவிக்க மறுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஓய்வூதியமே கிடையாதான். பார்த்துங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அப்படியாச்சும் அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 273. அடுத்து பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ரெசிக்னேஷன். நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன விளைவுகள், நீங்கள் பணித்துறைப்பின் செயல் விளைவு பற்றி சொல்கிற PSO 274. அரசு பணியாளர் ஒருவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது அவர் எந்த பதவியில் வைத்திருந்தாரோ அதுக்கான முன் பலன் அந்த டைம் பீரியடோட முடிஞ்சிச்சு. ஸோ ராஜினாமா செய்யும் பொழுது குறிப்பிட்ட பதவியில் புரிந்த பணி மட்டுமல்ல, அரசாங்கத்தின் கீழ் அவர் செய்த முன்பணி அனைத்தும் இழப்பிற்குள்ளாகும். அவர் மறுபடியும் அரசு பணிக்கு நியமிக்கப்பட்டால் அவர் எந்த நன்மையும் சலுகைக்கு என்ன பண்ண முடியாது, அந்த கோர முடியாது. ஸோ 2003 ஒருத்தவங்க போலீஸ் ஆகுறாங்க, ஜாப்பை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் 2024 எஸ்ஐ ஆகிறாங்க அப்படின்னா, நான் 2003 நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை சொல்கிறது 274. 275 ஓய்வு பெறும் அலுவலர்கள் முகவரி கொடுத்தல். ஸோ ஓய்வு பெறவங்க என்ன பண்ணணும், முகவரியை கொடுத்துட்டு போகணும். அடுத்து பாருங்கள் 276 பயணப்படி வழங்குதல். ஸோ ட்ராவலிங் அலவன்சஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பயணப்படி அளிப்பதற்கான தமிழ்நாடு சிறப்பு சம்பளம் படிகள் நடைமுறை நூலில் 11ஆம் பாகமாக அச்சிடப்பட்ட தமிழ்நாடு அதில் குறிப்பிட்டிருக்கு. 276. 277 ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, புத்தாக்க பயிற்சி, அவங்களுக்கும் பயணப்படி உண்டு அப்படின்னு தான் இதில் இருக்குது. வேணா நீங்கள் படித்து பாருங்கள், சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 278 ஒரு நோயுற்ற அலுவலகம் செல்லும் பயணங்கள் அவரோட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் டிஏவுக்கு எலிஜிபிள். 278 புரிஞ்சு, அவங்களுக்கு இரு வழியிலும் செய்த பயணத்திற்காக பயணப்படிக்கு உரிமை உள்ளவர் ஆவா. 278. 279 கவர்மெண்ட் பைசைக்கிள் நாட் எக்ஸ்பென்டட். மிதிவண்டிகளுக்கு விலக்கு கிடையாது அப்படின்னா நமக்கும் வரி உண்டு. 279. 280 பயணப்படி பட்டியலை தயாரிப்பு. எந்த தேதிக்குள்ள நம்ம தயாரிக்கணும், ஒவ்வொரு மாதத்தின் 5ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், மாவட்ட அலுவலகத்துக்கு அனுப்பணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், 5ஆம் தேதிக்குள்ள அனுப்ப மாட்டோம், 20ஆம் தேதி அனுப்புவோம். அதனால் டிஏ என்ன ஆகும், லேட் ஆகும். ட்ராவலிங் அலோன்சஸ். ஸோ ரயில் அல்லது பேருந்து பயணங்கள் விஷயத்தில் காவல் கண்காணிப்பாளருக்காக அப்படின்னு என்ன பண்ணோம், பட்டியலோடு சேர்த்து அனுப்பணும். அப்போ தான் அந்த ட்ராவலிங் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ உதவி ஆவலர் என்ன பண்ணோம், ஸோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டிஏ அதெல்லாம் கேட்குறாங்கன்னா 1ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணோம்,
பட்ட ஆய்வாளருக்கு அனுப்பணும். அவர் என்ன பண்ணுவார், 5ஆம் தேதிக்குள்ள எஸ்பி அனுப்புவாங்க. எப்படிலாம் அனுப்பணும், இதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிறோம்னா ட்ரெயின் டிக்கெட்டு, வாரண்டு, பஸ் டிக்கெட்டு, கடவுச்சீட்டு எல்லாமே வச்சு அனுப்பணும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக பில்லு மட்டும் நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். கண்காணிப்பாளர்கள் பயணப்பட்டியலை அங்கீகரிப்பதற்கும் தவறான உரிமை கோரிக்கைகள் சேர்க்கப்படாமல் என்பதை கவனிப்பதற்கும் பொறுப்பாளிகள். ஆய்வாளர் விஷயத்தில் உட்கோட்ட அலுவலர்களும் உரிமை கோரிக்கையும் நாட்குறிப்போடு என்ன பண்ணணும் பாருங்க, இன்ஸ்பெக்டருக்கு நாட்குறிப்பு இருக்குது, அதோடு சேர்த்து அனுப்பணுமா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ டீயை ரெடி பண்ணுறவங்களும் தெரியும், ஸ்டேஷனில் யாரெல்லாம் டீயை ரெடி பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாகவே படிக்க வேணாம். 280 பயணப்படி பட்டியலை தயாரித்தல், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ராவலிங் அலவன்சஸ் பில்லு 5ஆம் தேதிக்குலாம் என்ன பண்ணணும், அனுப்பணும். ஸோ பயணப்படி பட்டுவாடா, டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ராவலிங் அலவன்சஸ். திருப்பி அனுப்புவதிலும் எத்தனை தாமதம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதான். ஸோ பில்லை உடனே திருப்பி அனுப்பணும். பணப்பட்டுவாடா செய்யப்படும் தொகையில் எவற்றுக்கும் தனி ரசீதை வாங்கி மாவட்டத்தில் என்ன பண்ணணும், இது ஒன்றும் தேவையில்லை, பார்த்துங்க. ஸோ ட்ரெயின் வாரண்ட் எப்படி நம்ம புக் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதில் ரயில்வேக்காக அப்படின்னு சொல்லிட்டு அச்சிடப்பட்ட அனுசரிக்கப்பட்டிருக்கணும். ஸோ ரயில் வாரண்ட்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, பார்த்துங்க. 283 முக்கியம் கிடையாது, பார்த்துங்க. 84 ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. 290 ரொம்ப முக்கியமானது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். என்ன பணிப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன். பிழை செய்தவர் குறிப்பித்தால் டிஃபால்டர் ஷீட்டு நோட் பண்ணிக்கிங்க. டிஃபால்டர் ஷீட் 290 என்னது, டிஃபால்டர் ஷீட் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது தண்டனைகள் பதிவு, நல்லா தெரிஞ்சுங்க. தண்டனைகள் பதிவு, ரிவார்ட்ஸ் கிடையாது. இது யாருக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்ஐலேருந்து ஆய்வாளர் பதவிக்கு கீழே உள்ளவர்களிலிருந்து இந்த பிழை செய்தவர் குறிப்பித்தால் உண்டு. அனைத்து தண்டனைகளும் குறிப்பித்தாலில் பதிவு செய்தல் வேண்டும். மேல்முறையீட்டுக்கு பிறகு குற்றச்சாட்டின் பகுதியை மட்டும் என்ன பண்ணணும், பதிவு செய்ய வேண்டும், அந்த குற்றச்சாட்டோட பகுதியை மட்டும். அடுத்தது 291 அமல் தேதியை பதிவு செய்தல். என்னது, பணியிடை நீக்கம், பதவித்தர நிலை குறைப்பு, பணியறவு ஆகிய தண்டனைகள் அமல் தேதி என்ன பண்ணணும், அதில் திட்டமாக குறிப்பிடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எதுவோ, இப்போ டைரக்ட் எஸ்ஐயை ஹெட் கான்ஸ்டபிளாக மாற்ற முடியுமா, எஸ்எஸ்ஐயை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? டவுட் கேட்டுருந்தாங்க ஒருத்தவங்க. அடுத்து பாருங்கள், இந்த டிஃபால்ட் ஷீட்டை எங்கே பராமரித்து வரணும். ஸோ சர்வீஸ் புக்கு அப்படிங்கிறது வேறு, ஸ்மால் சர்வீஸ் அப்படிங்கிறது வேறு, டிஃபால்டர் ஷீட் அப்படிங்கிறது வேறு. ஸோ பிழை செய்தவர் குறிப்பித்தாள்களை எங்கே வைத்து வரணும், காவல் நிலையத்தில் வைத்து வரணும். காவல் நிலையத்தில் ஆய்வாளர் என்ன பண்ணணும், உதவி ஆய்வாளர் பதிவு செய்ய வேண்டும். அதில் எழுதுறது யார், உதவி ஆய்வாளர் அல்லது இன்ஸ்பெக்டர். அடுத்து எழுதுங்க 293 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்மால் சர்வீஸ் புக். இது யாருக்கு, எஸ்ஐலேருந்து உண்டு. ஓகேவா? அலுவலர்கள் தங்கள் வசமே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்டேஷனில் தான் இருக்கும். உதவியாளர்களுக்கு ஆய்வாளர்கள், காவலர்களுக்கு ஆய்வாளர் அல்லது உதவியாளர் வழங்கணும். ஓய்வு பெற்ற பிறகு ஓராண்டுக்கு பின்னர் என்ன பண்ணணும், ஒப்புவிக்கணும். ஸோ நீங்கள் வச்சுருக்க புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியாது, அதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போய்ட்டு. அடுத்து 294 பட்டயங்கள். முன்னெல்லாம் சன்னட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐடென்டி கார்ட்ஸ். ஸோ ஐடென்டி கார்டு நமக்கு தெரியும், அதில் முழு விவரங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ரேங்கை எங்கே வேலை பார்க்குறீங்க அது இருக்கணும். 294 PSO. அடுத்து பாருங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஷீட் 295. ஸோ அப்படியே பார்க்கணும், இந்த கேஷ் புக்கு பற்றி எங்கே வந்துச்சு, ரயில் வாரம்லாம் எந்த PSOவில் வந்துச்சு, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்கேனிங் பண்ணணும். ஓகேவா? உடல்நல வரலாற்று ஏடுகள், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஷீட். தலைமை காவலர்களுக்கும் காவல் நிலைய அலுவலர் உடல்நல வரலாற்று ஏடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்கு போகும் காவலர்கள் கொடுக்க வேண்டும். மருத்துவமனைக்கு வருதல் பற்றிய பதிவுகளை மருத்துவர் என்ன பண்ணணும், அவர் மட்டும்தான் பதிவு செய்யணும். ஓகேவா? ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஷீட் செக்கிங் பண்ணது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 295. ஸோ 296 டெலிட்டடு. ஓகேவா?
ஸோ 298 கட்டடங்கள் வாடகை வசூல் செய்தல் முதலியன. ஸோ 298 299 டேரக்டாக இண்டெக்ஸ் மட்டும் படிச்சிங்க. ஸோ தீயணைப்பு செயற்கைகளில் அளவு திட்டம் எப்படி இருக்கணும், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு, குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்க இல்லை வீடு கட்டுறாங்க அப்படின்னா முன்னேற்ற படிவம் யார், காவல் ஆய்வாளருக்கு அனுப்ப வேண்டும். அவர் என்ன பண்ணோம், காவல்துறை கண்காணிப்பின் தகவலுக்காக மாதத்தின் முதல் நாள் தினக்குறிப்புடன் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து 301 வேலை நிறைவேறுதல். டிஎஸ்பி பாருங்க, டிஎஸ்பி தான் வந்து ஆய்வு செய்வார். குடியிருப்புகளுக்கு குடியேறுதலும் பழுது பார்த்தலும். ஸோ இந்த 303லேருந்து 309 வரைக்கும் தேவையில்லை, பார்த்துங்க. இதில் டேரெக்டாக படிச்சுக்கிறீங்க, விளையாட்டு சம்மந்தமாக இருந்ததுன்னா இந்த பிரிவினை பார்த்துங்க, ஓகேவா. ஸோ 310 பார்ப்போம். இது பகுதி 3 இயல் 18 ஆம்ஸ் ஆக்ட் சம்மந்தமாக ஆயுத சட்டம். ஸோ 25 ஆம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம எஃப்ஐஆர் போடுறது. ஏதாச்சும் வந்து அருவா வச்சுருந்தா கூட வெப்பன்ஸ் ஆயுத சட்டத்தில் போடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ அதனால் பெயில் சீக்கிரமாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ரவுடிஸ் அக்யூஸ்டெலாம் நம்ம அரெஸ்ட் பண்ணுறப்போ இந்த 25 சப்கிளாஸ் 1 ஆம்ஸ் ஆக்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். இந்த ஆம்ஸ், அந்த ஆம்ஸ் வெடிபொருள் சம்மந்தமாக இல்லாமல் கன் லைசன்ஸு, ரிவால்வரு, வெடிபொருள்கள் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன மாதிரியான ரிஜிஸ்டர்ஸ் வந்து பராமரித்து வரணும் அப்படி சொல்கிறது தான் இந்த இயல் 18 பகுதி 3ல். ஸோ அதில் 310 பார்த்தோம்னா பவர் அண்ட் டியூட்டிஸ். நமக்கு என்ன பவர் அண்ட் டியூட்டிஸ். ஸோ உரிமம் ஒன்றால் பாதுகாக்கப்பட்ட போதிலும் பாதுகாப்பு அளிக்கப்படாத போதிலும் ஸோ லைசன்ஸ் வாங்கணும், ஓகேவா. படைக்கலங்கள், வெடி கருவியங்கள் பயன்படுத்தும் எண்ணத்தில் அவரால் எடுத்து செல்லப்படுவதாக சட்டவிரோதமாக நோக்கம் எதற்காக, அவ்வளோதான். அவர்கிட்ட லைசன்ஸ் இருந்தாலும் சரி, லைசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி, சட்டவிரோதமான நோக்கத்திற்காக எடுத்து போகிறாரு, நமக்கு சந்தேகம் இருக்குது, அதற்கான அடிப்படை காரணங்கள் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிக்கட்டளை இன்றி கைது செய்யலாம். அதுதான் விஷயம், ஓகேவா. என்ன பண்ணலாம், வித்தவுட் வாரண்ட் வி கேன் அரெஸ்ட் யார, கண்டறியப்படும் பொழுது வெடிக்கருவிகளை என்ன பண்ணலாம், பறிமுதல் செய்யலாம், அரெஸ்ட் பண்ணலாம். 310 இதிலே நமக்கு வந்து நல்ல ஒரு பவர் கொடுத்துட்டாங்க, பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டை பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்ன உரிமத்தை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்துறது சில சூழ்நிலைகளை. காவல்துறை உதவியாளர் மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்திய படைகளை சட்டம் சோதனை நடத்த அதிகாரம் அளிக்கப்பட்டனர். குறிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. யார் சர்ச் பண்ணுறதுக்கு அதிகாரம், ஆம்ஸ் ஆக்ட் படி யாருக்கு சர்ச் பண்ணுறது அதிகாரம் இருக்குது அப்படின்னா எஸ்ஐ அண்ட் இன்ஸ்பெக்டர், நாட் த பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ. படைக்கலங்கள் முதலானவர்களுக்காக களங்கள், வாகனங்கள் சோதனையிடல். நம்ம என்ன பண்ணுவோம், சோதனையிடுவோம், ஓகேவா. சோதனை செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ எதனால நம்ம வந்து வெஹிக்கிள் செக்அப் பண்ணுறோம், இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணலாம். ஏன் என் வண்டியை நிறுத்துனீங்க அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. அடுத்து பாருங்க 311 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்ஸ் ஆக்ட் படி வர சட்டங்கள் எல்லாமே கைது செய்யக்கூடிய குற்றம் தான். இது தனியாக ஒரு சட்டப்பிரிவு சொல்லுது. ஸோ 311 PSO இந்த ஆம்ஸ் ஆக்ட் படியான பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் எல்லாமே 1973 குற்ற விசாரணை சட்டப்படி கைது செய்யக்கூடிய குற்றம், ஓகேவா. ஸோ 311 பார்த்தாச்சு, ஓகேவா. உள்ளதை படிக்கணுமா அப்படின்னா நமக்கு சப்போஸ் தகவல் கொடுக்கணும், போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நபரும் சட்டத்திற்கான குற்ற செயலை அறிந்தவுடன் காவல் நிலைய பொறுப்பாளருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்காரு. அவங்களுக்கும் விளக்கம் அளித்தாலன்றி மன்னிக்கப்பட மாட்டார், கேஸ் சேர்த்துருவாங்க. ஸோ 312 பாருங்களேன், ஆயுதம் தரித்து செல்தல், கோயிங் ஆம்டு அப்படின்னா ஸோ விளையாட்டு, பாதுகாப்பு, காட்சி கடைகள், சமய ஊர்வலங்கள், நல்லெண்ணத்துடன் உரிமைகளை கொடுக்கும் அலுவலர்கள் சிறப்பான அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அன்றி, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அன்றி
அவங்க உரிமை பெற்றிருந்தாலும் பெறாமல் இருந்தாலும் ஆயுதம் தெரிந்து செல்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புரிஞ்சா? ஆயுதத்தை கொண்டு போகக்கூடாது, சில சிறப்பான அதிகாரம் பெற்றிருக்கணும். 312 இதில் விலக்கு அளிக்கப்பட்ட அலுவலர்கள் நமக்கு தெரியும். இதில் உள்ளவங்களாம் அவங்களாம் என்ன பண்ணலாம்? காவல்துறை கீழ்நிலை பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றோ, அவர்கள் அரசாங்கத்தால் அளிக்கப்பட்ட ஆயுதங்கள், காவலர்களுக்கு விலக்கு அளிப்பு. ஸோ ஆயுத சட்டத்தில் எத்தனாவது பிரிவு அப்படின்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஆயுதங்களை கொண்டு செல்ல கடமைப்பட்ட அலுவலர்கள் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா இந்த அளவுக்கு உள்ளே போய் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 313 இந்திய ஆயுத சட்டம் 1959. பார்த்துங்க, இந்திய ஆயுத சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1959. இந்திய ஆயுத விதிகள் 1962. சப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959. ஓகே, 313 இந்திய ஆயுத சட்டம் இந்திய விதிகளை ஆயுத விதிகளை வழங்குதல். ஸோ சட்டம் அப்படிங்கிறது வேற, ரூல்ஸ் அப்படிங்கிறது வேற. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ்ன்னு இருக்கு. அதை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசாங்க குற்றத்துறை விசாரணை உதவி வழக்கறிஞர்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த சட்ட புக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறிச்சிங்க. உரிமங்களை வழங்கிடுவதற்கான மற்றும் புதுப்பித்தலுக்கான விதிகள், ரூல்ஸ் ஃபார் த கிராண்ட் அண்ட் ரெனிவல் ஆஃப் லைசன்ஸ். எப்படி உரிமம் வழங்கப்படணும், எப்படி உரிமங்கள் புதுப்பிக்கப்படணும். ஸோ படைக்கலை விதிகள் 1962 படிவம் ஆவண சமர்ப்பிக்கப்படணும். நேரில் அல்லது அஞ்சலில் கொடுக்கலாம். அத்தியாவசியமான விவரங்கள் என்ன பண்ணணும், கொண்டிருக்கணும். உரிமை வழங்க விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கும் போது அதனுடன் மனுதாரின் சமீபத்திய கடவு சீட்டு புகைப்படங்கள் 2 என்ன பண்ணணும், வைக்கப்பட்டிருக்கணும். உரிமை வழங்கிடும் அதிகாரியானவர் விரும்புவாரின் நேரில் தோன்றும்படி என்ன பண்ணலாம், அறிவுறுத்தலாம். புது உரிமைகளுக்கான விண்ணப்பத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, மாவட்டங்களில் ஆட்சியர்கிட்டையும் சென்னை மாநகரில் காவல்துறை ஆணையர்கிட்ட அனுப்பிட வேண்டும். சந்தேகத்துக்குரியாக இருப்பவருடைய மட்டுமே காவல் அறிக்கை மேல் அனுப்புவார். சரி, ரைட்டு. உரிமங்கள் புதுப்பிக்கப்படாமல் வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் அனைத்து ஆயுதங்களும் என்ன பண்ணோம், ஜனவரி 1ஆம் தேதிக்குள் காவல் நிலையத்தில் வைக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. கன் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணி அவருடைய லைசன்ஸ் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? எந்த உரிமையத்தேனும் புதுப்பிக்க விரும்பத்தகாத என காட்டக்கூடிய செய்தி எதனும் இருந்தால் அதை உடனே என்ன பண்ணணும், தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கீழ்ப்பட்ட அலுவலருக்கு கட்டளை அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு ஆண்டிலும் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத கடைசியில் காவல்துறை கண்காணிப்பாளர் வட்ட நிர்வாக நடுவரும் அப்போதுள்ள உரிமையும் ஏதேனும் புதுப்பித்தலை தகாதாக்கக்கூடிய எச்சரிக்கையும் என்ன பண்ணோம், ஆட்சியருக்கு அந்தரங்கமாக தெரிவிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், ஒரு ஆட்சியர் உரிமை ஒன்றை கொடுத்தால், ரத்து செய்தால், புதுப்பிக்க மறுத்தால் விஷயத்தை என்ன பண்ணோம், காவல் நிலைய அலுவலருக்கு தெரிவிக்கணும். காவல் நிலைய அலுவலர் என்ன பண்ணோம், ரத்து செய்யப்பட்ட அல்லது புதுப்பித்தல் மறுக்கப்பட்ட உரிமை விஷயத்தில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் ஆட்சியருக்கு தாமதம் இல்லாமல் ஸோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்கள சீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது சொல்லணும். ஸோ இந்த 314 நடைமுறைகள் விதிகள், 315 உரிமம் வழங்கல் இஷ்யூ ஆஃப் லைசன்ஸ். ஸோ உரிமைதாரர்களின் விருப்பப்படி என்ன பண்ணோம், ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்ட பதிவில் அல்லது மண்டல மொழியில் உரிமத்தினை உத்தரவை என்ன பண்ணோம், ஒரு துப்பாக்கி வைத்துள்ள உரிமம் என்று உரைமேல் அவர் அங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உத்தரவு பதில் அது இப்படி தான் கொடுக்கணுமா. வட்ட நிர்வாக நடுவர் அல்லது துணை வட்டாட்சியர் மூலம் மிகவும் அண்மையில் உள்ள காவல் நிலைய பொறுப்பில் இருக்கும் அலுவலர் மூலம் அனுப்ப வேண்டும். இப்படிலாம் பண்ணலாம். லைசன்ஸ் அந்த பிறகு ஒரு புது உரிமம் விண்ணப்பத்தில் ஆட்சியர் உரிமத்தை கொடுக்க மறுத்தா என்ன பண்ணோம், அந்த மறுக்கிற உத்தரவை வட்ட நிர்வாக நடுவர் மூலம் என்ன பண்ணணுமா, அனுப்பணும். புரியுதா? ஸோ பாருங்க, அடுத்து 316 வெடிகுண்டுகள் வைத்திருத்தல் அளவு திட்டம் உரிமை அளிக்கும். வெடிகுண்டுகள்
வைத்திருத்தல், அளவு திட்டம், உரிமை அளிக்கும் அதிகாரிகள் அறிவுரை. ஸோ அம்யூனிஷன் பொசஷன் அங்கே 314 என்ன பார்த்தோம், படைக்கலனுக்கு உரிமை வழங்குதல். இதில் வந்து வெடிகுண்டு 316 வந்து என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா 316க்கு வெடிகுண்டுகள், வெடிகுண்டுகள் வைத்திருத்தல், அளவு திட்டம், உரிமை அளிக்கும் அதிகாரிகளுக்கான அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த லைசன்சிங் அத்தாரிட்டிஸ். சிறப்பு காரணம் எதுவும் இல்லாத இருக்கிறப்ப ஏதேனும் சமயத்தில் உரிமைதாரர் எவரேனும் 100 தோட்டாக்களுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. சுழல் துப்பாக்கி அப்படின்னா 200 தோட்டாக்களுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, பெரிய எண்ணிக்கையான உரிமம் கொடுக்க வேண்டும். 50 கிலோவுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, பச்சிரவை வைத்திருத்தல் விலக்கப்பட்டிருப்பதாக இதெல்லாம் கொடுத்துறாங்க. அடுத்து பாருங்க, ரிட்டைனர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், சேவகர்கள் பதிவு, இந்திய ஆயுத விதிகள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன், இதுதான் முக்கியமானது. ஆயுத உரிமை பதிவேடு, ரூல்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ இந்த லைசன்ஸ் ரிஜிஸ்டரை எப்படி ஃபாலோ பண்ணணும், கம்பேர் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் பற்றி கேட்குறது 318 பார்த்துக்கணும். எப்படி கேஷ் புக் பார்த்தோமோ, எப்படி கேஷுவல் லீவ் ரிஜிஸ்டர் பார்த்தோமோ, அதே போல் இந்த 318 பிஎஸ்ஓ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன பண்ணணும், படிவத்தில் பதிவேடுகளை பராமரித்து வரணும். ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வட்டா அல்லது துணை வட்டாட்சியர்கிட்ட தனி பதிவிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக அங்கே ஒரு ரெஜிஸ்டர், இங்கே ஒரு ரெஜிஸ்டர், நம்மள்டே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அதில் முழு விவரங்கள் இருக்கும். அகர வரிசையில் வகை சாப்பிட்டு கிராமங்கள் அட்டவணை கொண்டு என்ன பண்ணுவாங்க, வயத்தில் இருக்கணும், யார்கிட்ட எந்தெந்த ரிஜிஸ்டர் இருக்குது பாருங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வட்ட பதிவேடுகள் செய்யப்படும். மேற்படி வட்ட பதிவேடு செயலளவில் தாமதமின்றி நிர்வாக நடுவர்களுக்கு திரும்ப அனுப்பப்படும். ஒவ்வொரு காலாண்டின் முதல் மாதம் 2ஆம் வாரத்தில் காவல்நிலை அலுவலர்கள், இதுதான் முக்கியமானது. ஒவ்வொரு காலாண்டு குவார்டர்லி என்ன பண்ணோம், வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்து சென்று அனுப்பி வைத்து தணிக்கை செய்து திருத்தி உப்பதிக்கு யாராட்ட லைசன்ஸ் இருக்குது, யாராட்ட இல்லை, யாரோட லைசன்ஸை வந்து யாரோட வெப்பன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இருக்கணும். காவல்துறையில் ஆய்வாளர் பதவியிலும் அதுக்கு மேற்பட்டுள்ள அனைத்து அலுவலர்களும் என்ன பண்ணலாம், காவல் நிலையத்தின் பதிவேட்டினை பார்வையிட்டு சரியாக பராமரித்து வரப்பட்டிருக்கதா கவனிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? என்ன கொஸ்டின் அப்படின்னா, காவல் நிலையத்தில் பராமரித்து வரப்படும் கன் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரித்து வரப்படும் கன் லைசன்ஸ் ரிஜிஸ்டருடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு காலாண்டும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் லைசன்ஸ், இந்திய ஆயுத சட்டம் 1959 கீழ் அளிக்கப்பட்ட உரிமைகளின் பதிவேடு ஒன்று ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பராமரிக்கப்படணும். இது வந்து காவல் நிலையத்தில் பராமரிக்கிறது. 319 காலாண்டு தணிக்கை பார்த்தாச்சு நம்ம. ஸோ இது 318 பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வரப்படுகின்ற பதிவேடு, அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும், கிராமங்களின் விவரம், முழு விவரத்தை பற்றி சொல்கிறது 318. காவல் நிலையத்தில் பதிவு பண்ணுறது பராமரிப்பு ரிஜிஸ்டர் வந்து 319. அதை ஒப்பீடு செய்கிறது ஒவ்வொரு காலாண்டுக்கும் 320. அலுவலர்களின் தளவாட பதிவாக உள்ள துப்பாக்கி பதிவேடு, காவல்துறையின் முக்கியமான அலுவலகங்களின் பதிவேடு பராமரிக்க வேண்டும். ஸோ ஏஆர்லாம் பதிவு வராங்கல்ல அது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆயுதம் வெடிப்பொருள் சட்டங்களின் கீழ் உரிமம் அளிக்கப்பட்ட கடைகளையும் சுற்றுப்புறங்களையும் ஆய்வு செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, காவல் உட்கோட்ட அலுவலர். பாருங்க, நோட் பண்ணிங்க, காவல் உட்கோட்ட அலுவலர் அரையாண்டுக்கு ஒரு முறை, ரொம்ப முக்கியமானது, ஆய்வு செய்ய வேண்டும். காவல்துறை கண்காணிப்பு மேலாதிக்கத்தின் கீழ் உள்ள வட்டாரங்களில் இருக்கும் கடைகள் சுற்றுப்புறத்தில் அவரே நடத்தணும், காவல்துறை கண்காணிப்பாளர் நடத்தணும். அந்த வெடிகுண்டில் வைக்கப்பட்டிருக்க அறையெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் ஆய்வும் பொழுது வரவு விற்பனை கணக்கில் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? காவல் உட்கோட்ட அலுவலர் என்ன பண்ணோம்,
ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாங்க? எஸ்பிகிட்ட கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் தானே படிக்கணும். ஸோ இந்த ஆய்வு செய்தல் பற்றி குறிப்பிடுகின்ற காவல் நிலைய ஆணைனா 321. யார் ஆய்வு பண்ணுவா அப்படின்னா உட்கோட்ட அலுவலர். எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ எஸ்பிக்கு கீழே உள்ள இடத்துல எஸ்பியை பண்ணுவார். டிஎஸ்பி பண்ண ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணணும்? எஸ்பிக்கு அனுப்பணும். இவ்வளோ சிம்பிளாக பார்த்துங்க. 321 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 322 ஆயுதங்களை ஒப்படைத்தல் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ். எப்போ? உரிமம் ரத்து செய்யப்படும் பொழுது, காலாவதி ஆகும் பொழுது, ஆயுதங்கள் என்ன பண்ணணும்? சட்டவிரோதமாய் ஆய்விடும் பொழுது வச்சிருக்கிறது அப்படிங்கிறப்ப ஆயுத வைப்பு பதிவேடு அப்படின்னு நமக்கு இருக்குது. அதில் என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். காவல்நிலை அலுவலர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் பாதுகாப்புக்கு பொறுப்பாளி ஆவார். அவங்க தான் பொறுப்பு. பூட்டி வைக்கணும். ஒரு மாதத்துக்குள்ள நம்ம அதுக்கு தீர்வு காணணும். அதை ஒரு மாதத்தில் தீர்வு காணலாம் அப்படின்னா மாவட்ட அலுவலக கிடங்குக்கு எடுத்து சென்று அங்கே வைத்து விட வேண்டும். இதெல்லாம் கீ பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள் 323 என்ன சொல்லுது அப்படின்னா, பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களும் தோட்டாக்களும் தீர்வு செய்தல் அல்லது முடிவு செய்தல். என்ன பண்ணணும்? காவல்துறை வேறு அரசாங்கத்துறை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், தோட்டாக்கள், கிடங்கில் சரக்குகள் ஆகியவற்றை அரசாங்க ஒப்புதலின் பேரில் வைத்துக் கொள்ளலாம், பயன்பாட்டு கொண்டு வரலாம். ஓகேவா? அவ்வாறு வைத்துக் கொள்ளப்படாத ஆயுதங்கள், தோட்டாக்கள், கிடங்கு சரக்குகள் என்ன பண்ணணும்? தீர்வு செய்யணும். எப்படி பண்ணணும்? வெடிகுண்டு வெடி தோட்டாக்கள் அதெல்லாம் வெடிகுண்டு கிடங்கு அனுப்பிடணும், பயன்படுத்தாத. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, பார்த்துங்க. 324 வெடிப்பொருள், தீப்பற்றக்கூடிய எண்ணெய்கள் இவை சம்பந்தமான விபத்துகள் இந்திய வெடிப்பொருள் தலைமை ஆய்வுகளுக்கு என்ன பண்ணணும்? அறிக்கை அனுப்பணும். அது மட்டும் படிச்சுங்க, இண்டெக்ஸை டேரெக்டாக படிச்சுங்க. வெடிப்பொருள், தீப்பற்றக்கூடிய எண்ணெய்கள் இவை சம்பந்தமான விபத்துகளை எங்கே அனுப்பணும் அப்படின்னா இந்திய வெடிப்பொருள் தலைமை ஆய்வாளருக்கு அறிக்கை அனுப்பணும் அப்படி சொல்கிற பிஎஸ்ஓ 324. இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது, நமக்கு சென்னையில் இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்கார்ட், காட்ஸ், காப்பு. ஸோ 325லேருந்து காட்ஸ் வருது. ஸோ இதில் நிறைய முக்கியமான செக்ஷன்லாம் இருக்குது, பார்த்துங்க. நிலை காப்பு விதிகள், ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் பற்றி சொல்கிற பிஎஸ் என்ன கேட்டாங்கன்னா 325 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த செக்ஷனை போட்டு நம்ம ஆர்டர்ஸை போட்டு பெருசாக இது பண்ணணும். அந்த காவலர் எண்ணிக்கை, துப்பாக்கி எண்ணிக்கை. ஸோ கார்டு டியூட்டி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும். ஸோ அந்த பாதுகாப்புகளை பற்றிய பொது கட்டளை, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கார்ட்ஸ், இதை பார்த்துங்க. எப்படி இருக்கணும்? சாதாரணமாக எவ்வளோ நேரம் இருக்கணும்? 3 மணி நேரம் கொண்டு தான் இருக்கணும். பகலை விடுவிக்கப்பட என்ன பண்ணணும்? ஒரு கால அளவுக்கு காவலை விட்டு செல்லலாம். கருவூலம், கிளைச்சாலை, இது எல்லாத்தையும் பார்த்துங்க. நமக்கு ஆர்டர் தான் முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நம்ம பெருசாக நம்ம சொல்ல வேணாம். ஓகேதா? ஸோ எத்தனை மணிக்கு எந்தெந்த கார்டு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள். ஸோ ஜெயிலில் எப்படி கார்டு பார்க்கணும்? கிளை சிறைச்சாலை நடைமுறை நூலில் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த கார்டு வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி சொல்கிறது 327. குற்றமேற்ற சாட்சி சிறை வைப்பு, கஸ்டடி ஆஃப் அண்ட் அப்ரூவல். இது ரொம்ப வித்தியாசமானது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 அக்யூஸ்ட் இருக்காங்க. அதில் ஒரு அக்யூஸ்ட் மட்டும் என்ன பண்ணுறாரு? அப்ரூவல் ஆகிறார் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட்டை தனியாக என்ன பண்ணணும்? மற்ற கைதிலிருந்து எல்லா நேரங்களிலும் தனியே பிரித்து வைக்க வேண்டும் என்று போக்குவரத்தை தடுக்க வேண்டும். இதான் எனது குற்றமற்ற சாட்சி சிறை வைப்பு 328. 329 கைதிகளை காவல் காத்தல், கார்டிங் ஆஃப் பிரிசனர்ஸ். ஸோ ஒரு கைதி கூட்டத்தை காவல் காக்கும் காவல் என்ன பண்ணணும்? ஸோ வெப்பன்ஸ்லாம் பார்த்துக்கணும், அவங்களை எப்படி எஸ்கார்ட் பண்ணணும். கைதிகளை காவல் காத்தல் அப்படின்னா பிரிசனர்ஸ் மட்டும். 329. 330 கைதிகள் தப்பிடுவதற்கான முயற்சி, அட்டெம்ப்ட் ஆஃப் பிரிசனர்ஸ் டு எஸ்கேப். அப்போ நீங்கள் எஸ்கார்ட் எடுத்து போயிட்டுருக்கீங்க, ஒரு அக்யூஸ் தப்பிக்கிறான் அப்படின்னா தங்கள் வசமுள்ள அனைத்து சாதனையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அதுன்னு ஃபயர் பண்ணி என்ன பண்ணுறது? கொண்டுடக்கூடாது. அந்த அக்யூஸ்டோட கேட்டகரி என்ன அதை பொறுத்து மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை குற்றம் ஒன்று சாட்டப்பட்டவராக இருந்து அவர் தப்பிக்கிறார் அப்படின்னா அவனை என்ன பண்ணலாம்? நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். 330. அடுத்து பாருங்கள் இதர துறைகளுக்கு கார்ட்ஸ் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். செக்ஷன் மட்டும் படிச்சிங்க, ஆர்டர்ஸ் மட்டும் 331. அடுத்தது குடியியல் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கைதிகளுக்கு தற்காலிக காவல். இது நல்லது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க? காயம்பட்டு இருப்பாங்க, சில பேருக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் சிவில் ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் இன் சிவில் ஹாஸ்பிட்டல். இப்போ திருச்சியில் இருக்கும் கான்விக்ட் வார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு
கார்டு பார்க்குறது. அடுத்து பாருங்கள், அரசினர் பொதுப்பணித்துறை அலுவலருக்கு காவல் 331 333. ஸோ ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் பப்ளிக் பொதுப்பணித்துறையில் இருக்கவங்க முக்கியமான இருக்கவங்களுக்கு கார்டு பார்க்குறது. பாருங்கள், அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும். அடுத்தது ப்ரைவேட் கார்ட்ஸ் 334 காவல்துறை இயக்குநரின் ஒப்படைப்பின் பேரில் அளிக்கப்படும். ஸோ சமமானதாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், இரவு பகல் முழுவதுமான 4 பேருக்கு குறைவாக இருத்தக்கூடாது. ப்ரைவேட் கார்ட்ஸ் ப்ரைவேட் பர்சனுக்கு ஸோ அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது 334. அடுத்து பாருங்கள், வழிகாவல் ஏவலர் எஸ்கார்ட்ஸ் அண்ட் ஆர்லிஸ் இயல் 20. வழிகாவலுடைய விதிகள் பற்றி சொல்கிறது 335. டேரெக்டாக படிச்சிங்க. எஸ்கார்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணும், சாலை வழிகாவலர்கள் கடன் செல்லும் அனைத்து காவலர்களும் தங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், வழிகாவலர்களுடைய பொறுப்பில் ஒன்று சேர்த்து தொகுதியாக திரும்பி வர வேண்டும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சாலை வழி பெருஞ்சாலை வழிகாவலர், இந்த இதெல்லாம் பார்த்துங்க, இந்த ஹெட்டிங்கை படித்து பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். 336 சாலை வழி பெருஞ்செல்வ வழிகாவலர்கள் எஸ்கார்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர்ஸ் பை ரோடு. இப்போது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கார்டு போவோம். ஓகேவா? மாலை நேரத்திற்கு பின்பு அவர்கள் பெருஞ்செல்வத்தினை மாற்றி ஏற்றுவதற்கு மறுக்க வேண்டும். ஓகேவா? அந்த எஸ்கார்ட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதேமாரி எஸ்கார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், சாலை இருப்பு பாதை வழிகளில் செல்லும் பெருஞ்செல்வ வழிகாவலர் எண்ணிக்கை ஸ்ட்ரென்த்து பற்றி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு உள்ள பிஎஸ்ஓ நீங்கள் வச்சுருக்க புக்கில் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தொகைக்கு இவ்வளோ பேர், அதை பார்த்துங்க. எண்ணிக்கை பற்றி சொல்கிறது 337. 338 பெட்டிகளில் கட்டி வைக்கப்பட்ட பெருஞ்செல்வத்தை மாவட்டத்திற்குள் வழிகாத்தல். ஸோ மாவட்டத்துக்குள்ளே ட்ரெஷர் பேக்கட் இன் பாக்ஸ் எக்ஸ்கார்டு வித்தின் த டிஸ்ட்ரிக்ஸ் 338. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தான். அதெல்லாம் ரிசோர்ஸ் மேனுவல் அறிவுரைகள் 339. படைக்கலம் மற்றும் வெடிக்கருவிகளின் வழிகாவலுக்கு காவலர் எண்ணிக்கை, இதிலலாம் எஸ்கார்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் 340. ஸோ ஆர்டர் மட்டும் சொல்லிட்டு போகிறோன்னு நினைக்காதீங்க, இதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். சென்னை மாநகர வழிகாவலின் முறை மாற்றம் சென்னை சிட்டி எஸ்கார்டு 341. தமிழ்நாடு மாநிலத்துக்கும் அதிலிருந்து வர வழிகாவலை மாற்றம் பெருஞ்செல்வம் கைதிகளும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 342. ஸோ இது உள்ளலாம் படிக்கணுமா அப்படின்னா ஒன்றும் தேவை கிடையாது. 343 பாருங்கள், பெரும் செல்வத்தையும் கைதிகளும் கொண்டு செல்லும் வழிகாவலர் முறை மாற்றும் நிலையங்கள். நிலையங்கள் அப்படின்னா எங்கெங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 344 அக்யூஸ்டு. இப்போ இந்தியாவிலேருந்து வேறு மாநிலம் தேவைப்படும் சிறை கைதிகள் இந்த மாநிலத்தில் கைது செய்யப்படும் போது நம்ம ஸ்டேட்லேருந்து அவங்களுக்கு வந்து எஸ்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? யாதொரு கட்டணமின்றி 344. சென்னை மாநிலத்துக்கு வெளியே முக்கியமான அக்யூஸ்டு பெரும் செல்வத்தை கொண்டு செல்வதுக்கு எஸ்கார்டுனா உண்டு தான். ஓகேவா? ரயில் பயண சீட்டுகளை புறப்படும் நிலையங்களை கொடுத்து விட வேண்டும். முறைப்பாடு ரயில் நிலையத்தில் அவர்களை முறைமாட்ட வழிகாவலருக்கு மேற்படி பயண சீட்டுகளை ஒப்பிக்க வேண்டும். இந்த எஸ்கார்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஞாபகம் வச்சுருந்தா உங்களுக்கு பொறுப்பு. ஓகேவா? ரயில் வாரண்டுகள் கொடுத்தல் பற்றி அறிவுரை, தபால் பணப்பெட்டிகளுக்கான வழிகாவலர், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 347. போஸ்டல் 348 சிறை கைதிகள் சட்டத்தின் கீழ் கைதிகளுக்கு வழிகாவல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறைப்பட்டவர் நீதிமன்றங்கள் தோன்றுதல். ஒரு கைதிக்கு 4 காவலர். அக்யூஸ் என்ன பண்ணுறாங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக லைட்டாக பார்த்துப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைதிகள் என்ன பண்ணுறாங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயர்ந்தபட்ச ஆபத்தான கைதிகள், அடுத்தது குறைந்தபட்ச ஆபத்துடைய கைதிகள். ஒரு கைதிக்கு 4 காவலர்கள், 2 கைதிகளுக்கு 4 காவலர்கள். ஸோ பிஎஸ்ஓ புக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க, பார்த்துங்க. உயர்ந்தபட்ச ஆபத்து கைதிகள் ஒரு கைதிக்கு, இப்போ தீவிரவாதிகள் அவங்க யார், உயர்ந்தபட்ச ஆபத்தான கைதிகள். ஸோ எந்தெந்த கைதிகளுக்கு எத்தனை கைதிகளுக்கு எவ்வளோ காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 349 காவல்துறை வழிகாவலரின் கீழ் உள்ள காவல் சிறையாட்களின் சொந்த பண சொத்து. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? காவல் வைக்கப்பட்டுள்ள அந்த இப்போ நம்ம எஸ்கார்ட் பண்ணுறோம், அக்யூஸ்டு வந்து ஏதாச்சும் பணம் வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது தான் 349. அடுத்தது 350 நீதிமன்றங்களின் கைதிகளை ஆஜர்படுத்துதல். ஓகேவா? வீக்லி எஸ்கார்டு எல்லாம் போகிறீங்களா?
அந்த எஸ்கார்டு தான் அது. நீதிமன்றங்களில் கைதிகளை ஆஜர்படுத்துதல் 350. ஸோ இதுக்கு என்னென்ன நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்டர் டேரெக்டாக கேட்பாங்க. நீதிமன்றங்களில் கைதியில் ஆஜர்படுத்துதலுக்கான வழிமுறைகள் பற்றி விளக்கும் காவல்நிலை ஆணை என்ன 350. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வழி காவல்கள் இந்த 250லேருந்து 350 வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஈஸி தான். நம்முடைய டியூட்டிஸ் எஸ்கார்டு போகிறது, கேஷ் புக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ படிச்சிருங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, தயாராகிடுங்க. ஓகே தானே? ஸோ அடுத்த வகுப்பு நம்ம என்ன பண்ணுவோம், 351லேருந்து 450 வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, குறைவான நேரம் ஒரு ஐடியா கிடைக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம படிக்கணும். சீக்கிரமாக நம்ம பிஎஸ்ஓ முடிச்சிருவோம். தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.